Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஜெனரலுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேजेसல இருந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்ல வந்து கிடைச்சிருக்கு. சோ நிறைய பேர் வந்து ஸ்லைடிங் ஸ்டாப் பண்ணனும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடிங்க்கு போறேன் அது போலலாம் வந்து சொல்லிருந்தீங்க. பட் இந்த மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் எனேபிள் ஆகலன்னு சொல்லிருந்தீங்க. சோ லாஸ்ட் டைம் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்துமே ஒன் டே கழிச்சு தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து லாகின்ல எனேபிள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நாளைக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிக்கும். நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் இன் தி காலேஜ் அலாட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் நெக்ஸ்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு ஸ்லைடிங்கில் கிடச்சிருக்க காலேஜே எனக்கு ஓகே, ஃபர்தராக நான் ஸ்லைடிங் வந்து மூவ் பண்ணல, கிடைச்சதே வந்து ஓகே பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், வில்லிங் ஃபார் ஃபர்தர் அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ கிடைச்சிருக்க காலேஜ் ஓகே, இருந்தாலும் நான் வந்து ஸ்லைடிங் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட். ஸோ நான் வந்து கவுன்சிலிங்கில் ஃபர்தராக பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, எனக்கு இந்த சீட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இது போல் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இது போல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கேட் தெனி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ஆர்ஐ மதுரை கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி சொன்ன மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்மிட் அண்ட் கன்ஃபார்ம் ஸ்லைடிங் வந்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்லைடிங்க்கு மூவ் பண்ணுறேன் அப்படி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஸ்லைடிங் வந்து மூவ் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனை ஒரு டைம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வந்து ஓகே பண்ணும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட டவுட், இப்போ செகண்டாக வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கே, இப்போ நான் வந்து தேர்ட் ஸ்லைடிங்க்கு போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்டாக கிடச்ச காலேஜே வருமா, இல்லை வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருமா, அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டாக கிடச்ச காலேஜே மறுபடியும் தேர்ட் ஸ்லைடிங்கில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை வேறு காலேஜ் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்வர்டில் தான் போகுமே தவிர கீழே கிடச்ச காலேஜ் வந்து அகைன் வந்து வராது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக கிடச்ச காலேஜே வந்து தேர்ட் ஸ்லைடிங்லையுமே கிடைக்கலாம், இல்லை தேர்ட் ஸ்லைடிங்கில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் மேலே கொடுத்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து கிடைக்கலாம். இப்படி தான் வந்து ஸ்லைட் ஆகி போகும். ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் கிடச்ச நிறைய பேருக்கு இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க காலேஜ் கிடைக்கலாம், இல்லைனா இப்போ கிடச்சதே தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஸ்லைடிங் போகாதீங்க, ஸ்லைடிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டும் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு, இப்போ செகண்டும் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்டெப் வந்து மேலே போனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் கிடச்சிரும், அது போல் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்லைடிங்க்கு வந்து நீங்கள் வந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க வந்து நீங்கள் ஸ்லைடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்லைடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். நாளைக்கு இந்த ஆப்ஷன் இல்லைனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். நீங்கள் தேவைப்படுறவங்க இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.